Hello everyone, welcome back to Niki's Kitchen. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பன்னீர் புலாவ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இதை அடுத்த வீடியோவாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கல்பாசி 2 பீஸ் போட்டுக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். அடுத்ததாக பொடி பொடியாக நறுக்குனா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நான் செய்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க. இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சரியான அளவில் இருக்கும். இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வதங்கி வந்தால் போதும், சாப்பிட்டா அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கியாச்சு. அடுத்ததாக பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். முதல்ல மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்ததாக மல்லித்தூள், இது வீட்லேயே அரைச்சது தான், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாகவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக போடுறேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். 1 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்க விட வந்த பொடிகளை எல்லாம் கருகிடக்கூடாது. இது ஒரு ஸ்டெப்லேயுமே ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக பண்ணும்போது தான் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா 2 தக்காளி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அரைச்சி சேர்க்கும் போது கிரேவிக்கு நல்லா திக்காக இருக்கும், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே போடும்போது தக்காளியெல்லாம் சரியாக வதங்கிறதில்ல. இந்த மாதிரி அரைச்சி எண்ணெய் விட்டு வர்ற அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பெரிய சைஸாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் எடுக்கிறீங்கன்னா 3லேருந்து 4 கூட போடலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி அந்த மசாலாவோட பச்சை வாசமும் போகணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து ரொம்ப முக்கியமானது. முந்திரி வந்து ஒரு 5லேருந்து 6 முந்திரி வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 10 முந்திரி அளவு கூட நீங்கள் சேர்க்கலாம். நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்து தான் அது. அதுலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி எதுக்கு தொட்டு சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைங்க முந்திரியெல்லாம் எனக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படி அந்தளவுக்குலாம் நான் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் தேங்காய், சோம்பு, கசகசா அதெல்லாமும் அரைச்சி கூட போட்டுக்கலாம். பட் முந்திரி சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த டைமில் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் சேருங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மொதவே பொடிகள்லாம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் போடக்கூடாது. இப்போ போட்டிங்கன்னா தான் மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், அந்தளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் கசூரி மெத்தி இருக்கு இல்லைங்களா, காஞ்ச வெந்தயக்கீரை, அதையும் போட்டு நல்லா கசக்கி போட்டுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் முந்திரி தான் ஹைலைட்டே. நீங்கள் முந்திரிக்கு சப்ஸ்டியூட் பண்ணி என்ன போடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றலாம், பட் முந்திரியோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு தடவையாவது இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு அதுவும் பன்னீர் புலாவோட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது கொஞ்சமாக நம்ம செஞ்சாவே வந்து நிறைய பேர் சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.